கடவுள் மனிதனுக்கு கொடுத்த மொழி தமிழ் மொழி மட்டும்தான். விஞ்ஞானத்தால் வாழ்ந்தால் ஆசைகள் தான் தேவைப்படும். இறைவனிடம் அதைத்தான் கேட்போம். அதன் மூலம் தவறுகள் செய்து நிம்மதி இல்லாமல் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டியதுதான். விஞ்ஞானத்தை புகழ்ந்து பேசுகின்றோம். அதை கண்டுபிடிப்பவரை கோவிலில் வைத்து வணங்கியுள்ளார்களா? நினைத்து கூட பார்ப்பது இல்லை. என்ன பயன் சிந்தித்து பாருங்கள். அவர்களே பயனில்லாமல் போகிறார்கள். அது போன்றுதானே விஞ்ஞான வசதிகளும் உள்ளது. அது அழிவைத்தான் ஏற்படுத்துகிறது, ஆசைகளை வளர்க்கிறது. அதனால் கண்டுபிடிப்பவர்களை மறக்கின்றார்கள். இயற்கையில் வாழ்ந்தால் எதுவுமே தேவைப்படாது. இறைவன் பெயரையோ சொல்லிக் கொண்டு இருப்போம். இறைவனின் அருளும் சக்தியும் கிடைக்கும். மக்களின் குறைகளையும் தீர்க்கும். நிம்மதி கிடைக்கும். விஞ்ஞானத்திற்கு மேல் சக்தியை பயன்படுத்துவார்கள். மக்கள் மறப்பார்களா? உடம்பிற்கும் இயற்கையின் மூலம் எந்த பாதிப்பும் இருக்காது. தேவைக்கு மேல் அனைத்தும் கிடைக்கும். மகிழ்ச்சியோடு தானே வாழ்வார்கள். அவர்களை மறப்பார்களா? அதான் கோவிலிலே வைத்து வணங்குகிறார்கள். அவர்கள் அனைவருமே வேறு மொழி தெரிந்திருந்தாலும் தமிழ் மொழியில்தான் பாடி உள்ளார்கள். இறைவனை புகழ்ந்து சொல்லி உள்ளார்கள். இறைவன் பெயரையும் சொல்லி கொண்டே இருந்தார்கள். இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இறைவனின் மொழி தமிழ் மொழி என்பதை. மற்ற மொழிகள் எல்லாம் தமிழ் மொழியில் இருந்து பிரிந்தவை என்பதே. இந்த பூமியில் எந்த நாட்டில் எந்த மொழியில் வாழ்ந்தாலும் இறைவனின் அருளை பெறக்கூடிய அளவிற்கு புண்ணியம் செய்திருந்தால் அவர்களை தமிழ்நாட்டில் பிறக்க வைத்து தமிழ் மொழியை பேச வைத்து தமிழ் மொழியில் இறைவனை என்னை புகழ்ந்து பாடுங்கள், என் பெயரையே சொல்லிக் கொண்டு இருங்கள், என் பெருமைகளை மக்களுக்கு புகழ்ந்து சொல்லுங்கள். அவர்கள் சொல்லும்போது இறைவனின் மனம் மகிழ்ந்து மனமாற அருளும் அள்ளி வழங்குவார். பிறகு தான் இருக்கும் இடத்திலேயே வைத்து கொள்வார். இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இறைவன் மக்களுக்கு கொடுத்த மொழி தமிழ் மொழி மட்டும்தான். பாவம் அவர் என்ன செய்வார்? அவர்கள் விருப்பத்திற்கு வாழ்வது தவறுதானே? அதுபோன்றுதான் அவர்கள் விருப்பத்திற்கு மொழியை மாற்றிக்கொண்டால் அவர் என்ன செய்வார்? அதான் அந்த மொழியெல்லாம் இறைவன் கேட்க மறுத்து புண்ணியம் செய்திருந்தால் அவர்களை தமிழை பேச வைத்து அதை கேட்டு மகிழ்ந்து அனைத்தையும் அவர் விருப்பத்திற்கு அள்ளி தருகிறார். அவருடைய திருக்குறள் அகில அண்ட சராசரத்திற்கும் புனித நூல். அதுபோல் தமிழ் மட்டும் தான் மனிதர்கள் பேச கொடுத்த மொழி. அனைவருமே தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு இறைவனை புகழ வேண்டும். மனதை கண்களை பார்க்கும்படி இருங்கள். தியானம் இருங்கள். படுக்கும்போது ஓம் என்று மனதில் நினைத்து கொண்டு இருங்கள். தூக்கம் விரைவில் வந்து